ஜஸ்டின் பிரதருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போ நான் சொல்ல போகிற நபருக்கு, நன்றி சொல்ல போகிற நபருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. பார்த்துருக்கேன்னா நான் தூரம் இருந்து பார்த்துருக்கேன். அப்புறம் அவரோட இயக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது கதை இப்போ வேண்டாம். ஒரு ஆணோட ஒரு நல்ல தோழி இருந்தால் அது ஒரு சூப்பரான ஒரு பவராகவும் இருக்கும், ஒரு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு உலகம். அது நல்ல தோழிகள், பெண் தோழிகள், நான் சொல்கிறது நட்பாக இருப்பாங்களா அவங்கள சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இருந்தால் அந்த உலகம் வேறு, அவங்களுக்கு இது புரியும். அதே போல் ஒரு பெண் கூட ஒரு நல்ல ஆண் நண்பர் இருந்தார்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அந்த உலகம் வேறு. அது ஒரு சூப்பரான ஒரு பவர், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது அதோட சந்தோஷமும் வேறு. முதல் நாள் காயல் ஷூட் அப்போ நான் வந்து மித்ரன் சார் அங்கே பார்த்தேன். நாங்கள் பூஜை போடும்போது அவர் அங்கே இருந்தார். அப்போது பாண்டிச்சேரியில் ஷூட்டு முதல் நாள். நாங்கள் பூஜையிலே வந்து கடலுக்கு தான் பூ தூவணும். சாமி ஃபோட்டோலாம் எதுவும் கிடையாது, கடலுக்கு தான் பூ தூவி அந்த கடலுக்கு தான் இது பண்ணி படையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருந்து அன்றைக்கி முதல் நாள் ஃபஸ்ட்டு டேக்லேயே சார் வந்துட்டு கிளாப் பண்ணிவிட்டு அங்கே கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் தமயந்தி அக்கா இந்த படத்துடைய பிரச்சனைகள் அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் மித்ரன் சாரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இறுதி நாள் சொல்ல முடியாது, இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அதுவுமா இன்றைக்கும் அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கார் மித்ரன் சார். இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம். தமயந்தி அக்கா இது போல் நிறைய நண்பர்கள் சம்பாரித்து வச்சுருக்காங்க சினிமாவில். அதுதான் காயலை வந்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. பல பிரச்சனைகள் காயலில். ஸோ நன்றி வந்து மித்ரன் சார் தான் நான் சொல்லணும். இந்த காயல் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்குதுன்னா அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம், எங்கள் எல்லாரையும் தாண்டி மித்ரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் உண்டு. அதை நான் ஃபோனில் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு நன்றி. நான் இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் ஜேசு சார், சுவாகதா பேசின அளவு கூட, அனுமோல் பேசின அளவு கூட நான் ஜேசு சார் சத்தியமாக பேசுனதே கிடையாது. ஒரே ஒரு டைம் ஜேசு சாருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோம். அப்போ வந்துட்டு ஒரு பெரிய சிக்கல், ஷூட்டிங் அங்கேருந்து நகர்த்தலாமா வேண்டாமான்னும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு சின்ன பட்ஜெட் படங்களில் வர ஒரு சிக்கல் தான் அது, ஆஸ் யூஷுவல். இப்போ நான் ஒரு அப்போ தான் ஒரு ஹீரோவாக 2-3 படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணதுனால, நீலம் ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால, கொஞ்சம் நான் அதை கற்றுக்கிட்டு இருந்ததுனால என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ யூஎஸில் என்ன லிங்கேஷ் பண்ணலான்னு போது, சார் த்ரோ ஆன் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், அடிச்சிடலாம் சார், ஒரே ஸ்கெடியூலில் போயிட்டு வந்துடும், திரும்பி வந்துட்டால் பண்ண முடியாது சார் அப்படின்னும் போது அந்த ஒரு வார்த்தை, லிங்கேஷ் போகலாம் லிங்கேஷ் அப்படின்னாரு. அவ்வளோதான், நானும் அவரும் பேசுனது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம், இப்போ தான் பேசுகிறோம். ஸோ இந்த ஒரு புதுப்படம் பண்ணுறதுக்கு இல்லை பல பிரச்சனைகள் அதை தாண்டி இந்த படம் ஒரு புது ப்ரொடியூசர் டைரக்டரை பார்க்காமலே பண்ணலாம். ஏன்னா இந்த படத்தோட கதையை யார் படித்தாலும் பண்ணிவிடுவாங்க. எனக்கு வந்து அக்கா கதை சொல்லும்போது கூட பெரிய நம்பிக்கை வரல அந்த கதை மேலே. அந்த கதையை படித்ததுக்கப்புறம் இந்த கதை கேமரா தான் நம்மளே போய் எடுத்துடலாம் போல, அந்த மாதிரியான ஒரு உரையாடல் அந்த கதையில் இருந்துச்சு. மேபி அதுதான் வந்து ஜெயசு சாருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். அந்த கதையை படிக்கும்பொழுது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பொயட்டிக்காக இருந்துச்சு. ஒரு தமிழில் படிக்கிற ஒரு நாவல், நம்ம அழகான ஒரு காதல் நாவல் படித்தா எப்படி இருக்கும், அந்த துணி வந்து அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. அது மேபி ஜேசு சாருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஆரம்பத்துக்கான கதையாக இருந்திருக்கும். ஸோ காயல் பற்றி எனக்கு உண்மையாலுமே நிறைய பேசணும், பயங்கரமாக பேசணும்னு நினச்சிட்டே வந்தேன். காயல்னு ஒரு ஃபேமிலி எனக்கு கிடச்சிது. பட் பாட்டெல்லாம் பார்த்தப்பறம் என் ஃபேமிலி என்னை விட்டு போயிடுன்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சு நிறைய மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இவங்க ஆக்சுவலாக எனக்கு காட்டல, இந்த வருஷம் நான் காட்டவே இல்லை. எனக்கு தம்பி நீ வா, உனக்கு ஒன்று வச்சிருக்கேன், ஓகே நம்மளுக்கு பயங்கரமாக ஹீரோவை புகழ போகிறாங்க போன்னு நினச்சேன். போனேன் பாட்டில் இப்போ நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. என் வீட்டுக்கு போனால் சரி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஹீரோவானா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற இடத்துக்கு நானும் நகர்ந்துட்டேன். ஓகே, சுவாகதா அண்ட் ஐசக் சார், அனுமோல், அப்புறம் காயத்ரி வரல, அப்புறம் பரத் மச்சி, ரமேஷ் திலக், எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இந்த படத்தை நாங்கள் நடித்தோம். ஆக்சுவலாக இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, தமயந்தியாக்கெல்லாம் எனக்கு யாருன்னே அப்போ தெரியாது. கார்த்தி தம்பி தான். ஆக்சுவலாக பயங்கர ஆக்டிவாக, அவர் இப்படி நிற்கவே மாட்டார், அப்படி நடந்துக்கிட்டே இருப்பார்னு அனுமோல் மேடம் சொன்னாங்களே. ஆக்டிவாக அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு காலில் ராடு வச்சிருக்க, ஒருத்தர் நிற்க முடியாது. அடிக்கடி டென்ஷன் ஆகிடுவான். தம்பி விட்றா பார்த்துல, அவனுக்கு ஒரு கேமரா கொடுத்தா போதும், ஒரு கேமரா கொடுத்துட்டு அவன் கேட்குற லென்ஸ் கொடுத்தா போதும், செம்மையாக ஃப்ரேம் வச்சிருவான். சும்மாலாம் வைக்க மாட்டான். அண்ணே அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுவான். என்ன நான் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பான், அவங்க இங்கேயோ இருப்பான், நடங்கன்றுவான். எனக்கு செம கோவம் வந்து, டேய் ஏன்டா அப்படி பண்ணுற, அவனு கிட்ட வந்து பார்த்தோன்னே அந்த ஷார்ட்டை காட்டுவான்.
என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்குது அதானே அப்படிதான் சூப்பரான ஒரு கேமராமேன். கார்த்தி வந்து நானும் வந்துட்டு காலேஜ் ரோட்னு ஒரு படம் படம் அதில் தான் 2 பேரும் ஒர்க் பண்ணோம். அதில் கேமராமேன் கார்த்தி தான். ஏன்னா நான் தானே அப்போ அந்த படத்துக்கு பாதி ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன். ப்ரொடியூசர் என்ன நம்பி தான் கொடுத்தாரு. பார்த்தீங்களா அந்த படத்தில் சுவாகதா பாட்டு பாடிருக்காங்க. பட் எனக்கு அது தெரியாமல் இருக்கு. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் சொன்னது இவ்வளோ தானே காசு இருக்குது கார்த்தி என்ன பண்ணலாம் நான் பார்த்துக்கலானே. ஸோ அந்த ஒரு கேமரா இருந்தால் போதும் கார்த்திக்கு. அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேமை இயக்குனர் கேட்குற அந்த ஷாட்டை அதோடைய அழகு குறையாமல் அதோடைய அந்த உரையாடல் குறையாமல் ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணிடுவார் கார்த்தி. ஸோ கார்த்திக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எழுதின விதம் எவ்வளோ பொய்ட்டிக்காக இருந்துச்சோ அதே போல் எடுத்த விதம் பொய்ட்டிக்காக இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்தி தான். அதுக்கப்புறம் ஆமாம் கை தட்டுங்க ப்ளீஸ் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் படத்துக்கு முன்னாடியே தட்டிடுங்க. கண்டிப்பாக 100% படம் பார்த்ததுக்கப்புறம் கார்த்திக் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல விதமாக தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாவலாக இருக்குன்னா அப்போ நாவல் நம்ம ஏற்கனவே 3 மணி நேரம் படிப்போம்ல. அது படமாகனா வந்துட்டு ஒரு 2-2.25 மணி நேரம் தான் உட்காந்து பார்க்க முடியும் போது ஒரு 2.25 மணி நேரம் இருந்துச்சு. பிரவீன் சார் ரொம்ப நைஸாக சொல்லுவோம் சார் எப்படி அது சார் நம்ம பார்த்தல விடுங்கத்தில் அப்படின்னுவார். ஸோ அந்த படத்தை ரொம்ப அழகாக அந்த அந்த ஜூஸ் குறையாமல் அந்த அந்த பொய்ட்டிக் குறையாமல் அந்த விஷுவல்ஸோட எந்த சென்ஸுமே குறையாமல் அதை அடுக்கி வச்சதில் மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு. ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ ஓகே. அப்புறம் அனுமோல் மேடம்க்கு எனக்கு பெரிய சீன்ஸ் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் பொறாமப்படுற மாதிரி தமைந்தாக்கான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நேற்று அனுமோல் நடித்தாங்க தம்பி பிரிச்சுட்டாங்க தம்பி ஐயோ அப்படின்வாங்க. ஆமாம் எனக்கு ஒரு சீனி அவங்ககிட்ட கொடுக்காதீங்க இதை மாதிரி புகழ்ந்துக்கிட்டே இருங்க அப்படின்னுவேன். பட் ஏதோ எனக்கு சுவாகதாவும் காயத்ரி இப்படி என் வாழ்க்கை அப்படியே சிம்பிளாக அவங்க கூட ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. அப்புறம் சுவாகதா கூட 10 அப்படியே என் வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு. அப்புறம் பரத் கூட ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட்டு அதுவும் அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சது. நல்ல நண்பர்கள் அதுக்கப்புறம் நாங்களும். அப்புறம் ஐசக் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய வில்லன் கதாபாத்திரம் நம்ம அவரை பார்த்துருப்போம். ஆனால் ரொம்ப குழந்தையா அப்படி ஒரு மனிதன் நான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தார். பயங்கர சூப்பரான ஒரு ஒரு நண்பன் தான் அவர் ஆக்சுவலாக. அவர் வேறு எங்கேயுமே அவர் இருக்க முடியாது. எனக்கு ஒரு நல்ல ப்ரோ அவர் ஆக்சுவலாக. ஸ்பாட்டில் அவ்வளோ ஜாலியாக என் கூட பேசிக்கிட்டு 2 பேரும் உட்காந்து நிறைய ரொம்ப நேரம் நைட்டு ஷூட்டு தான் நாங்கள் 2 பேரும் ரொம்ப செம ஜாலியாக 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த சீனை தாண்டி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு சூப்பரான ப்ரோ எனக்கு அந்த படத்தில் கிடச்சார். இறுதியாக இயக்குனர் பற்றி ஏன்னா என்னோட லைஃப் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா தெரியல பட் பேசிடுறேன் நான். என்னோட லைஃப் வந்துட்டு பெண்கள் சூழ்ந்த லைஃப் தான். என்னோட அம்மா கூட பிறந்தவங்க 2 தங்கச்சிங்க, அப்புறம் மாமாவோட ஒய்ஃப் மாமி, அப்புறம் 2 அக்கா எனக்கு, அப்புறம் பெண் தோழிகள் அதிகம் எனக்கு, அப்புறம் ஆங்கராக இருந்தேன், பெண் ரசிகைகள் அதிகம். அந்த உலகத்தை விட்டுட்டு நான் அப்புறம் வந்துட்டேன் நான். ஸோ எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நிறைய என்னோட அம்மா வந்துட்டு ஒரு ஜோன் ரொம்ப பயங்கரமான அடமன் டைப். அவங்க நினைக்கிறது நடக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு டைப். அவங்கள நான் ஹேண்டில் பண்ணணும் முடியுமா இல்லையான்னு தெரியல. அது ஒரு என்னோட பெரிய அக்கா ஒரு டைப் மனசுக்குள்ளேயே ஒன்று வச்சுப்பாங்க. ஆனால் நான் புரிஞ்சுக்கணும் அதை. என் சின்னக்கா வந்து ஒரு டைப்பு. அவங்க எப்படின்னா டக்குன்னு பேசிடுவாங்க. நான் எதிர்த்து பேசினா கோவம் வரும். இப்போ என்னோட அம்மாவோட தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்க 2 பேர் அவங்க ஒரு பெரிய சித்தி ஒரு டைப்பு. அவங்க எப்படின்னா ரொம்ப அன்பான அந்த அன்பை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சின்ன சித்தி இருப்பாங்களே அவங்க எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு டைப். அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். இப்படி அப்புறம் என்னோட மனைவி. என் மனைவி பற்றி முதல்ல இப்போ தான் நான் பேசுகிறேன். என் மனைவி என் மனைவி எப்படின்னா வந்து டோட்டலாக எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் புரிஞ்சு அதை பண்ணணும். இப்படி பல பெண்களை வந்துட்டு என் வாழ்க்கையில் இவங்க யாரையுமே நான் அவாய்ட் பண்ணவே முடியாது. இவங்க கூட பல சண்டைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நான் இவங்க மேலே அன்பு வைக்கிறது, இவங்க கூட சண்டை போடுறது, இவங்க கூட பேசுறது, இவங்களை புரிஞ்சு நடந்துக்கிற இடத்துல நான் இருந்துகிட்டே இருப்பேன். அந்த வரிசையில் எனக்கு தமயந்தி அக்கா வந்து சேர்ந்துட்டாங்க. என்னுடைய நான் சொன்னல எங்கள் அம்மாவோட தங்கச்சி தங்கச்சி அவங்க பேர் தமயந்தி. நான் அப்படி தான் பார்த்துட்டேன் அவங்க டக்குன்னு. அந்த பேரை கேட்டவுடனே எனக்கு என் சித்தி ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம இந்த பேர் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சித்தா பேர் வச்சு ஒருத்தன் கதை சொன்னாங்க நான் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த கதை எனக்கு பிடிச்சிது. அதுக்கப்புறம் அவங்க என்னை வந்து நடிக்க சொன்னாங்க அப்படின்றதுலாம் அதுக்கு அடுத்து எனக்கு அந்த நேமும் அவங்க என்னை வந்து முதல் நாள் பார்த்து முதல் நாள் நாங்கள் 2 பேரும் பார்க்கும்பொழுதே அவங்க வந்துட்டு அன்னைக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே அவங்க சொன்னது என்கிட்ட தம்பி இது பண்ணுறீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு அப்ரோச் என் லைஃப்பில் நடந்ததே கிடையாது. கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சொல்லி விடுறேன்னு சொல்லுவாங்க. இல்லைனா நான் போய் வாய்ப்பு கேட்பேன். இப்படி தான் நடந்திருக்கு லைஃப்பில். ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்டு முதல் நாள் பார்த்து அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு கதையை சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் தம்பி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நான் அன்றைக்கி ஈவினிங்கே அக்கா நம்ம இதை பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னியாக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டிலலாம் கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு என்ன நல்லா வளர்த்தாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த படம் முடிய வரைக்கும் நல்லா நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ட்ரெய்லரில் கேட்குற மாதிரி தான், காதல் இல்லாத ஒரு காதல் கதை. நான் முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லிடணும், நான் சொல்லிடுறேன் நான். நான் படம் ஏறக்குறைய ஒரு 20, 25 நாள் போகும்போது இப்போ காயல் பார்த்தா தெரியும். அதில் வந்து ஒரு 80% வந்து தமயந்தி அக்கா லைஃப்பில் நடந்த கதை தான். அப்போ நான் கதையை படித்த உடனே இந்த படத்தில் நான் வேறு நடிக்கிறேன்ல, ஹீரோவை நடிக்கிறேன். அப்போது அந்த பெண்கள் ஏதோ ஒரு கதாபாத்திரமா தமயந்தி அக்கா கண்டிப்பாக இருக்காங்க. ஒரு சுவாகதா கேரக்டர்லையோ இல்லை காயத்ரி கேரக்டர்லையோ தமயந்தி அக்கா கண்டிப்பாக இருக்கிறாங்க. அதில் மாற்றுக்கிறது. அப்போ நான் நடிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, சே இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கே, ச்சே என்னடா இது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை முடித்தோடனே இவங்கள பார்ப்பேன். இவங்க எப்படி இப்படி ஆக்ஷன் சொல்கிறாங்க, இவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு எப்படி அந்த ஆக்ஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 15-20 நாளாக போகுது. நம்ம பாண்டிச்சேரியில் ஷிஃப்ட் ஆகி வேளாங்கண்ணி வரோம். எனக்கு கேட்கலாமா வேணாவா, கேட்கலாமா வேணாவா. அப்போ நான் ஒரு சில நேரத்தில் கேட்பேன், இது உண்மையாலுமே உங்கள் லைஃப்பில் நடந்துச்சேண்ணா, விடுங்க தம்பி அப்புறம் பார்த்துலான்னுவாங்க. எனக்கு அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படியே கூட்டிகிட்டே போகுது ஒரு நாளாக. இப்போது இவங்க ஓகே, நான் வந்துட்டு தமிழில் அப்போ சரி நீங்கள் தமயந்தி இந்த கதாநாயகியோடைய கேரக்டர் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு, இப்போ என் கதாபாத்திரம் யார் அப்படின்னா, அவன் வருவான், 2 நாள் கழிச்சு வருவான், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே ரைட்னோடனே இப்போ என்னோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ச்சே என்னடா இது, ஒருத்தன் இவ்வளோ பயங்கரமாக லைஃப்குள்ளே இருந்திருக்கான் தமயந்தி அக்கா லைஃப்பில், இந்த கதைக்குள்ள ஒரு ஹீரோவாக அதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ என் கதாபாத்திரம் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அவர் யார் தாங்க்கா அவர், அந்த தமிழ் யார் தாங்கான்னும் போது 2வது நாள் ஒரு 25-30வது நாள் வராது ஆனந்த் சார். ஆனந்த் சார் எழுந்துருங்க சார், எழுந்துருங்க. எனக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவரை பார்த்த உடனே பயங்கர மரியாதை வந்துடுச்சு. ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா நான் தான் அந்த கேரக்டர் ஆக்சுவலாக, நான் தான் ஆனந்த் சார். நான் என் கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கே என் மேலே ஒரு பயங்கர மரியாதை வர ஆரம்பிச்சிது. கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது நான் ரொம்ப பயங்கர ப்ரைடாக இருக்கேன். சூப்பரான ஒரு கதாபாத்திரம், ஒரு ரொம்ப அழகான ஆணாக நான் இருக்கேன் அந்த படத்தில். அப்படி ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கவே முடியாது. ஒரு பெண் படைக்கும்போது ஒரு ஆண்களை குற்றம் சொல்ல முடியும், அவங்க விமர்சனம் செய்வாங்க, சுய விமர்சனம் பண்ண சொல்லுவாங்க, அப்படி தானே இருக்கும். இந்த படைப்பு அது கிடையவே கிடையாது. ஒரு பெண்ணோட படைப்பில் ஆண்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு இந்த படம் ஒத்துக்கின்ற காரணம் கேட்டது, என்னங்க அதில் ஆண்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னா, அதான் தம்பி அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தமயந்தி அக்காவுக்கு சொல்லணும். இப்படி ஒரு பெண் பார்வையில் ஒரு ஆண்கள் அழகாக இருக்கிற விஷயம் ஒன்று வருதில்ல, அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதுக்காகவே நாமெல்லாம் போய் படம் பார்க்கணும். எல்லா ஆண்களும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துருங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனதை கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்.